தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சமிருப்பது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுச்சாமிபுரத்தில் காலையில் 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும், வேலுச்சாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும் பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது. எல்லா இடங்கள்லயும் பொதுவாக அப்ரூவ்ட் பிளேசஸ் டு எல்லா கலெக்டர்ஸ் பிளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு ப்ரொசீஜர் டிராப் பண்ணி அப்ரூவ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இது வந்து காவல்துறை மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வர வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க நாங்கள் ஒவ்வொரு ஊர்களில் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அதை வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். அந்த இடமும் ஒன்று. இது 2022 2022 அந்த பிளேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ரூலிங் பார்ட்டிக்கும் ஒரு மாதிரி ஒரு அனுமதியும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு மாதிரியான அனுமதியும் கொடுக்கறதா காவல்துறை அரசியல் கட்சியினரே பொதுவாக எல்லா பெர்மிஷனும் நாங்கள் கொடுக்குறோம். எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ இல்லை பாத யாத்திரையோ இல்லை வேற எதுனாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன்ஸ் போடும் பொழுது ஒரு சிலருக்கு அது வந்து விரும்புவாங்க. அது பாதுகாப்புக்காக நம்ம ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டோம். இப்ப அது அவர் வரதுக்கு முன்னால நடந்தது. அவர் வரும்போது இல்ல, அவர் வரதுக்கு முன்னால அவங்க அந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணாங்க. மரத்து மேல ஏறினாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறினாங்க. மரத்து மேல ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க லைன்ல விழுந்துருவாங்க, அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலை போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட அனுமதியை உதவியை வாங்கி அவங்களை இறக்கி விட்டுட்டு திருப்பி சப்ளை கொடுக்கும். லைனை விட்டு நகண்டு வந்துட்டாங்கன்னா கொடுத்துட்டோம் சார். லைன்ல அவங்க எல்லா இடத்துலயும் தான் சார் ஏறினாங்க. எல்லாமே கண்டிப்பா கமிஷன்லயும் கேட்பாங்க.